அனைத்து தோழர்களுக்கும் முதலில் பணிவான வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் மருந்தக திட்டம். மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தக திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 24/2/2025 அன்று தொடங்கி வைத்தார். நாட்டிலே முன்னோடியான திட்டங்களை தொடங்கி வெற்றி பெறச் செய்வதில் தமிழ்நாடு சிறந்த இடத்தில் உள்ளது. அந்த வகையில் மாபெரும் வெற்றியடை செய்யும் திட்டம்தான் முதல்வர் மருந்தக திட்டம். தொழில் முனைவோர் மூலமாக 500 மருந்தகங்களும் கூட்டுறவுத்துறையின் மூலமாக 500 மருந்தகங்களும் திறக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் முதல்வர் மருந்தக திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, இதய பாதிப்பு உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக முதல்வர் மருந்தக திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோருக்கு வேலை வாய்ப்பு. மூன்றாவது, பிரதமர் பெயரிலான மருந்தகத்தை விட 1/3 பங்கு குறைவாகவும் தனியார் மருந்தகங்களை விட 7 மடங்கு குறைவாகவும் முதல்வர் மருந்தக திட்டம் மருந்துகளை விற்பனை செய்கிறது. சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கும் தமிழ்நாடு இந்த சூழ்நிலையில் முதல்வர் மருந்தக திட்டத்தை கொண்டு வந்தது. இதுவும் ஒரு மணிமகுடமே. விடியல் பயணத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதுபோன்று முதல்வர் மருந்தக திட்டமும் மாபெரும் வெற்றியடை செய்யும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. திமுக அரசு கொண்டு வரும் எந்த திட்டங்களும் கடைக்கோடியில் இருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் கூறியது போல, எத்தனையோ வாய்ச்சாவடாளர்கள் இருந்தாலும் நமது இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.